வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் ப்ரீவியஸ் இயரில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் Z0 வித் ரெஸ்பெக்ட் டு எ கர்வ் காமா n ஆஃப் தட் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் காமா Z0 இஸ். இது என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு வரும். ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலா தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்தரில் வந்து இந்த புக்கில் அது மாதிரி இருக்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். த இண்டெக்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் த கர்வ் காமா பை த ஈக்குவேஷன் என்ன வரும்? n ஆஃப் காமா Z0 equal to 1/2 pi I integration over gamma dz by z minus z0. ஸோ இந்த பாயிண்ட் இன்டீரியராக இருந்துச்சுன்னா திஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். இண்டெக்ஸை இன்னொரு நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, இண்டெக்ஸ் நம்பர் வந்து வைண்டிங் நம்பரும் நம்மளுக்கு சில இடங்களில் சொல்லுவாங்க. அதனால் அப்படி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதில் ஒரு 3 நோட்டு போட்டிருக்கேன் இந்த பேஸ் பண்ணி. இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம் உங்களுக்கு. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். n ஆஃப் மைனஸ் காமா a ஈக்குவல் டு மைனஸ் n ஆஃப் காமா a. if gamma lies inside of a circle na என்ன வரும்? ஆக்சுவலாக n of gamma a equal to 0 வந்துடும் for all points a outside of the same circle. ஸோ வெளியில் இருந்துச்சுன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு 0 ஆகிடும். அதுக்கப்புறம் தேர்ட் ரிமார்க்ஸ் பார்த்தீங்கன்னா as a function of a the index n of gamma a is constant in each of the region determined by gamma and 0 in the unbounded region. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து ரீஜனுக்குள்ளே வருது. அதுவே வந்து நம்மளுக்கு 0 ஆச்சுன்னா இந்த அன்பவுண்டட் ரீஜனில் வந்து 0 வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு 2 ரிமார்க்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. செகண்டு பார்த்தோம்னா ஒரு தேரத்தை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன தேரன்னு ஆல்மோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் f of z is continuous f of z is continuous in a region omega and if integration over gamma f of z dz is equal to 0 for all closed curves gamma in omega. ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது ப்ளஸ் இன்டகிரேஷன் f of z dz 0 வந்துச்சுன்னா இதுக்குள்ளே காமாக்குள்ளே அது கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? இட் இஸ் ஏ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இது என்ன தேரம் நம்மளுக்கு? ஆக்சுவலாக கரெக்ட் மொராரே தேரம் தான். கார்னூஸ் ஆஃப் மொராரே தேரம் தான் கோஷிஸ் தேரம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்குது இதில் ஒமேகாலன்னா அதனுடைய இன்டகிரேஷன் ஒரு f of z dz என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இன் அடிஷன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 4 தேரம் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 4 தேரத்தை உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக படுத்துங்க. ஏன்னா இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த 4 தேரத்தில் நம்மளுக்கு அடுத்து வேறு எதனா கேட்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பண்ணுறதுல நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா ஆன்சரை மட்டும் சொல்லிடலாம். இல்லை நமக்கு தெரியாததை விட்டுட்டு மற்ற 3 ஆப்ஷன் தெரியுது, இன்னொரு ஆப்ஷன் தெரியலனாலும் நம்ம இது பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இருக்கிறேன்னு இப்போது மற்ற 3 தேரத்தை நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கோஷிஸ் தேரம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்குன்னா அதில் இன்டகிரேஷன் ஓவர் f of z dz என்னவாக இருக்கும்? 0 ஆகிடும். இதில் டோ ஆர்ன்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ கான்டூர் ஆஃப் ஆர் பவுண்டரி கர்வ் க்ளோஸாக இருக்கணும், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸோ கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன் தான் நம்மளுக்கு. இந்த கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, சப்போஸ் தட் f of z is analytic in an open disk and let gamma be a closed curve in delta for any point a not on gamma னா, ஸோ அதை ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு ஃபார்முலா எழுதணும் இல்லையா? n of gamma a into f of a equal to 1/2 pi I f of z dz by z minus a. இதுதான் நம்மளுக்கு இந்த கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலா. நம்ம சம் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிப்போம். நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்து லியோலிஸ் தேரம். லியோலிஸ் தேரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன், எ ஃபங்க்ஷன் விச் இஸ் அனாலிட்டிக் அண்ட் பவுண்டட் இன் த ஹோல் பிளேன் மஸ்ட் ரெடியூஸ் டு எ கான்ஸ்டன்ட். இன் த ஹோல் பிளேன் must be reduced to a constant. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹோல் பிளேனில் வந்து அனாலிட்டிக் பவுண்டடாக இருந்துச்சுன்னா பட் அது ரிசல்ட் என்னவாயிடும்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகிடும். இதுதான் லியோவ்லிஸ் தியரம். இந்த கோஷி எஸ்டிமேட்லாம் போடுவோம் இல்லையா, அது இதுலேருந்து தான் டெரிவ் பண்ணியிருப்பாங்க. இந்த கோஷி எஸ்டிமேட்லாம் நான் ஆக்சுவலாக கோஷி எஸ்டிமேட் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்னா mn/r/n அப்படின்னு வரும். தட் இஸ் f of nth derivative of z less than equal to maximum value n factorial by r/n. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. 1 கொடுத்து பாருங்களேன். ஏன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் போது f of z தானே. இந்த இதில் எண்ணுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வந்துடும். ஸோ அப்போ அந்த கோஷி எஸ்டிமேட்டில் டெரிவேட்டிவ் இல்லாமல் எண்ணுக்கு 1 கொடுத்தீங்கன்னா திஸ் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரெடியூசஸ் டு எ கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா? இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது இந்த வந்து காஷி எஸ்டிமேட். காஷி எஸ்டிமேட்டில் எண்ணுக்கு 1 கொடுத்தீங்கன்னா திஸ் எண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பிகம் ஏ கான்ஸ்டன்ட். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தான். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு சிம்பிள் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் log z is equal to I pi by 2 is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இது 2 விதமாக போடலாம் நம்ம. ஒன்று வந்து log x plus I by ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி போடலாம். பட் நம்மளுக்கு ஷார்ட்டாக போட்டு முடிப்போம். எதுக்கு அது நம்மளோட பெரிய ஃபார்முலா. log z is equal to I pi by 2. log பேஸில் ஆல்வேஸ் இருக்குமா. ஸோ 2 பக்கம் பவர் ரைஸ் பண்ணோம்னா z equal to பவர் I pi by 2 வந்துடும். பவர் I by 2 ஆயிலஸ் ஃபார்முலா எழுதணும்னா cos pi by 2 plus I sin pi by 2. cos pi by 2 0, I sin I pi by 2 வந்து 1. So that z is equal to I வந்துடுச்சு. ஆப்ஷன் D is a right. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபோர்த் சம்மு நம்மளுக்கு இந்த காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா வச்சு தான் போடுறது. இன்டெகிரேஷன் c d z minus a where c is a circle about a. That is c is equal to mod z minus a அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா dz by z minus a equal to 2 pi f of a வந்து இங்கே 1. ஸோ தட் 2 pi I மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சரில். டி தான் நம்மளுக்கு ரைட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த்து பார்த்துடலாம். ஃபிஃப்த்து வந்து நீங்கள் இதை படிக்காமல் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போக வேண்டாம். ஏன்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷனில் வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது ஒரு செலக்டட் கொஸ்டின் சொல்லலாம். இந்த செக்ஷனில் வந்து கொஸ்டின் இல்லாமல் we cannot express கொஸ்டின். காம்ப்ளெக்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாம்னா எழுதுங்க, டிஆர்பி எழுதுங்க, டிஎன்பிசி எழுதுங்க, ஈவன் யூபிஎஸ்சி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த பாய்சான் ஃபார்முலாவில் 3 ஃபார்ம் இருக்குது. இந்த 3 ஃபார்மே நல்லா பைகேட் பண்ணி திருப்பி எழுதி வச்சிங்க. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இஃப் தேவைன்னா உங்களுக்கு நான் போடுறேன், கமெண்ட்ஸில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஏன்னா இது இந்த கொஸ்டின் இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜ் தான் வரும் இந்த செலக்டட் ஆத்தர் புக்கில். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கம்பல்சரி மினிமம் ஒரு கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. சில நேரங்களில் அந்த 4 பேஜ்லேருந்து தொடச்சி அப்படியே கூட எடுப்பாங்க, 2-3 கொஸ்டின் கூட. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, சப்போஸ் தட் u of z ஹார்மோனிக்காக இருக்குது எந்த ரீஜனில், mod z less than r கண்டினியூஸாக இருக்குது ஈக்குவல்ட்டில், தென் த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி பாய்சான் ஃபார்முலா ஆர். 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, விச் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது 3மே நம்மளுக்கு கரெக்டு தான். பொதுவாக எல்லா எக்ஸாம்பிளும் இந்த தேர்ட் ஃபார்ம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிளஸ்டர் பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. அப்போ இதை டீப் ஸ்டடி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ஃபார்முலாஸ் மெமரி பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் நம்மளுக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டினரி ப்ராப்ளம். த ஆர்டர் ஆஃப் த போல் ஆஃப் ஃபங்க்ஷன் f of z is equal to z cube by z square plus 2z plus 1 whole square is. நார்மலாக ஆர்டர் ஆஃப் போல் எப்படி கண்டுபிடிப்போம்? f of zல கீழே இருக்கிற டெனாமினேட்டர் equal to 0 எடுப்போம். அதில் இருக்கக்கூடிய z வேல்யூ பவர் லைன் இருக்கும், அதான போல் ஆஃப் ஆர்டர். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறோம், f of z எடுத்து எழுதிக்கலாம்.
எழுதிட்டு கீழே இருக்கிற டேமை கம்ப்ளீட் ஷேப்பில் எழுதுங்க. ஹோல் பவர் n வர மாதிரி a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி அங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர். அப்போ z + 1 ஹோல் பவர் 4 வந்தது. ஸோ z = -1. போல் ஆஃப் ஆர்டர் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 4 தான் உங்களுக்கு ஆன்சரு. 4 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு இதில் ரைட். ஏன்னா போல் ஆஃப் ஆர்டர் பொதுவாக டினாமினேட்டர் வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். பவரில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம போகணும். 7th இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸில் படிக்கலாம் கூட கண்டிப்பாக ரியலில் படிச்சிருவீங்க. இட்ஸ் எ ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் ஆக்சுவலாக ஜாமெட்ரிக் சீரீஸில் கொண்டு வருவாங்க. 1 + z + z² கன்வர்ஜஸ் எதில் ஆகும்னா mod z <1. சம்டைம் <= கூட போடுவாங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது greater than 1 வந்துச்சுன்னா டைவர்ஜ் ஆகிடும். ஸோ 1/1 - z என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா if mod z <1 தான் வரும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு ரெசிடியூ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடியூவில் நம்ம 3 ஃபார்முலா போடுவோம். சிம்பிள் போல் போடுவோம், அதுக்கப்புறமா போல் ஆஃப் ஆர்டர் எம்முக்கு போடுவோம். h/q h/g 2 ஃபங்க்ஷன் டினாமினேட்டரில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் அடிப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மேலே tan z sin by cosன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் h(z), கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் g(z). அதுக்கு என்ன ரெசிடியூ போட்டிருக்காங்க? அந்த எந்த இடத்துல பாயிண்டில் ரெசிடியூவோ அந்த பாயிண்ட் உள்ளே போட்டு டெரிவேட்டிவ் பண்ணிவிடுங்க. டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வேல்யூ பண்ணலாம். ஸோ h(z) வந்து sin z, g(z) cos z. ஸோ g' என்ன வரும்? -sin z. sin by -sin 1 ஆகிடும். ஸோ இசட்டுக்கு π/2 போட வேண்டிய வேல்யூ அங்கே இல்லை. ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிட்டு என்ன வருது நம்மளுக்கு? -1 வந்துடுது. சரிங்களா? சரி, இதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 9th 10th 9th ஒன்ஸ் அகெயின் ரெசிடியூ. முன்னாடி வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்? h(z/g(z) நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் தான் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா போல் ஆஃப் ஆர்டர் எம்முக்கு ரெசிடியூ எப்படி போடுறது? ஹியர் f(z) வந்து e⁴2z z = 5 நம்மளுக்கு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ -1ன்ற பாயிண்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்குமா? ஏன்னா நம்ம சர்க்கிள் இப்படி ட்ரா பண்ணுவோம். இப்படி ட்ரா பண்ணோம்னா இந்த பக்கம் வந்து -5 இருக்கும், இந்த பக்கம் +5. ஸோ நம்மளுடைய -1 இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ தட் z = -1 இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் 3 lies inside the circle mod z = 5. ஸோ ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம் நம்ம இதில்? ரெசிடியூ ஆஃப் f(z) = a if a is a pole of order mனா என்ன ஃபார்முலா? 1/m-1 factorial d⁻m-1 dz/m-1 z - a whole power m into f(z). ஸோ இதில் m பதில் இங்கே எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது பவரில். ஸோ அப்போது m-1 வந்து 2 factorial d²/dz². m-1 இல்லையா? இந்த டைம் கேன்சல் ஆகிடும். e⁴2z ட்வைஸ் டெரிவேட்டிவ் பண்ணோம்னா we get 4e⁴2z. zக்கு பதில் -1 போட்டுருலாம். ஸோ அப்போது ரெசிடியூ பார்த்தோம்னா 2/e² வருது. பை குவாஷி ரெசிடியூ என்ன சொல்லுது நம்மளுக்கு? அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டெகிரேஷன் போட்டுருவோம். 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூ. இங்கே ஒன்லி 1 ரெசிடியூ தான் நம்மளுக்கு. ஏன்னா அது 2/e². அப்ளை பண்ணால் 4πi/e² தான் நம்மளுக்கு ஆப்ஷன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் நம்ம என்ன போட்டிருக்கோம் அதில்? 4/, பியா நம்மளுக்கு ஏ தான் ஆப்ஷன்னு. 4πi/e². ஏ தான் நம்மளுக்கு ஆப்ஷன், ரைட் ஆப்ஷன். இப்போ நம்மளுடைய ஃபைனல் கொஸ்டின், இந்த வீடியோனுடைய ஃபைனல் கொஸ்டின். த ரெசிடியூ ஆஃப் f(z) e⁴1/z at z = 0. ஸோ ரெசிடியூ பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகபட்சம் 4 டைப்பில் போடலாம். ஒன்று சிம்பிள் போலாக யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று போல் ஆஃப் ஆர்டர் m, இன்னொன்று h(z/g(z), அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர். இன்னொன்று லாரன்ஸ் சீரிஸினுடைய பிரின்சிபல் பார்ட் இருக்கு இல்லையா? இட்ஸ் கோஆப்ஷன் 1/z கோஆப்ஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ அதை தான் போட போகிறேன். ரெசிடியூ ஆஃப் f(z) = e⁴1/z at z = 0 கேட்குறாங்க. அப்போ e⁴1/zனா e⁴z சீரீஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இதில் 1/z டேம் மட்டும் கவனிங்க கேர்ஃபுல்லாக. இந்த டேம் இருக்காது இல்லையா? இந்த z -0 எழுதிக்கலாம். அப்போ கோஆப்ஷன் ஆஃப் 1/z - 0 என்ன வருது? லாரன்ஸ் சீரீஸில் பார்த்தோம்னா
அந்த டேர்மோட கோஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. ஸோ தட் ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு இதில் ரைட். ஸோ 4 விதமாக நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். ஒன்று சிம்பிள் போல், அதாவது ஆர்டர் ஆஃப் போல் வந்து 1 வரும். இன்னொன்று போல் ஆஃப் ஆர்டர் M. இன்னொன்று வந்து H ஆஃப் Z பை G ஆஃப் Z. இன்னொன்று லாரன்ஸ் சீரீஸினுடைய பிரின்சிபல் பார்ட், தட் இஸ் 1 பை Z இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ரெசிடியூ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் தான், அதில் கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசிக்ஸ் நல்லா கொஞ்சம் இது பண்ணிங்க நமக்கு. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட மேத்தமெட்டிக்ஸில் நிறைய தேவைப்படும். அது நமக்கு சிம்பிளாக இதுவாகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அல்ஜிப்ரா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த லீனியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த லீனியர்ன்ற ஒரு விஷயம் தெரியலன்னா அது ஃபுல்லாகவே அப்படியே காலியாகும். லீனியர் தெரியலன்னா நம்மளுக்கு வந்து ஃபீல்டு வராது. ஃபீல்டு இல்லைன்னா வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியாது, குரூப்ஸில் இதுவாக முடியாது, ரிங்ஸில். ஸோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல்லே அதே மாதிரி அடி வாங்க உங்களுக்கு. அதனால் சின்ன சின்ன பேசிக்ஸில் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், எனக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.